பையில உள்ள அக்கால ஓலிகளை. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சொசைட்டியில் வாழணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன். டாஸ்மாக் வழக்கு என்னப்பா ஆச்சு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் அப்டேட் கேட்குறீங்க. நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். முழுமையான தகவல் வெளியான உடனே இன்னைக்கு டாஸ்மாக் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட பேசிடுறேன். சரி, அப்புறம் என்னத்துக்கு இப்போ வீடியோவில் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. சோசியல் மீடியாவில் நான் பார்த்துட்டு இருக்கப்போ சில வீடியோஸ் அப்படிங்கிறத பார்த்தேன். திமுகவோட தலைமை கழக பேச்சாளர்கள் பேசக்கூடிய வீடியோ, ஆண் பெண் 2 பேருமே பேசியிருக்காங்க. அவ்வளவு மோசமாக இருந்துச்சுங்க. அதை பற்றி என்னால் புலம்பாமல் இருக்கவே முடியல. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட போய் புலம்பலாம் அப்படின்னா இதை பற்றிலாம் நம்ம பேச முடியாது. அவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க கிட்ட இதை பற்றி நம்ம என்ன பேச முடியும்? ஸோ அதான் உங்ககிட்ட அந்த ஆதங்கத்தை கொட்டிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அவ்வளோ மோசமாலாம் நாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட பேசியிருக்க மாட்டோங்க. எங்கேயுமே நம்ம தனிப்பட்ட முறையில் 2 பேர் பேசிக்க போது கூட இந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேச மாட்டோம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி 100 பேர் 200 பேரை வச்சுக்கிட்டு மேடையில் எம்பி அமைச்சரெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுகிறாங்க. கேட்கவே முடியல. அது மாதிரி வார்த்தைகள்லாம், அதை மாதிரி இவங்க ஒரு கதையை உருவாக்கிட்டு பேசுகிற அந்த கதையெல்லாம் நம்ம லைஃப்பில் கூட கேட்டிருக்க கூட மாட்டோம். அவ்வளவு மோசமாக யோசிச்சிருக்க கூட மாட்டோம். அந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க. அதை அந்த வீடியோவை உங்ககிட்ட போட்டு காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அவ்வளோ ஆபாசமாக இருக்குது. பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் அதை பார்த்துட்டு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா, போட்டு காட்டினா தானே தெரியும் திமுக தலைமை கழக பேச்சாளர்கள் எந்த அளவுக்கு பேசுகிறாங்க, எவ்வளவு இழிவான செயல்களை மேடையில் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அப்போ தானே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வேண்டி இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு வாங்க. அதாவது நேரா சட்டமன்றத்தில் நிற்பாரா, இவர் முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு நம்ம தூக்கிட்டு போகணுமாடாங்க அம்மால. நாடா இது நான் ஏண்டா என்ன என்ன புஷியானந்தாங்க அம்மால. டேய் சொல்றா உக்கால ஓலி, இன்னொருத்தன் பைத்தியக்காரன் அந்த லாட்டரி சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆத வரைஞ்சா. டேய் அட உக்கால ஓலிங்கள அடங்க அம்மால. இப்ப பாத்தீங்கல்ல, அவங்க சேலம் சுஜாதா திமுகவோட தலைமை கழக பேச்சாளர் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு எந்த அளவுக்கு மோசமா பேசுறாங்க பாத்தீங்களா? வாயில எடுக்கிற வார்த்தை எல்லாம் மோசமான வார்த்தையா தான் இருக்கு. அதுக்கே மேடையில ஒரு எம்பி உட்கார்ந்துருக்காரு, இன்னும் அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. முன்னாடி உட்காந்து அவ்வளவு பெண்கள் இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. பட் பேசக்கூடிய எல்லா வார்த்தையுமே இப்படி இருந்தது அப்படின்னா என்னங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க? தலைமை கழக பேச்சாளர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இதை மாதிரி தான் கிளாஸ் எடுத்திருப்பாங்களோ? ஒரு பெரிய ஹாலை புக் பண்ணி தலைமை கழக பேச்சாளராக திமுகவில் ஆகணுமா? உனக்கு எத்தனை கெட்ட வார்த்தை தெரியும், எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்துட்டு வா, பேசி காட்டு. கெட்ட வார்த்தையிலே பேசணும். ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை வராம நீ ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அப்படின்னா, ஃபுல்லா கெட்ட வார்த்தையிலே பேசிட்டு அப்படின்னா உனக்கு திமுகவில் தலைமை கழக பேச்சாளராக பொறுப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இதை மாதிரி தேர்ந்தெடுத்து தலைமை கழக பேச்சாளர்களா இவங்க ஆக்கியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி திமுகவில் நிறைய ஆண்கள் இதை மாதிரி மோசமா பேசுறது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இதை மாதிரி நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். பட் இவங்க சேலம் சுஜாதா ஒரு பெண்ணா இருந்துகிட்டு எந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாங்க பாருங்களேன். இதுக்கு என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. மேடையில இதை மாதிரி ஒரு மோசமான விஷயங்கள் பேசப்படுது, ஆனா கீழே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சரி, இவங்க இப்படிலாம் பண்றாங்க, இந்த கதைலாம் சொல்றாங்க, இதை பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கல்ல திமுக கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த பெண்கள், வீட்டுல போயிட்டு அந்த அவங்க வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டில் ஆண் பெண் எல்லாமே இருப்பாங்க, குழந்தைங்க மகன் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய முகத்தில் எப்படிங்க முழிப்பாங்க? இதை மாதிரி இங்கே பேசக்கூடியவங்க வீட்டில் போயிட்டு எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. நாம ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு 4 பேர் முன்னாடி ஒரு வார்த்தையை தவறா பேசிட்டா கூட திரும்ப அவங்க முகத்துல முழிக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். ஐயோ, அன்னைக்கு கோபத்துல ஒரு வார்த்தை போய் பேசிட்டோமே, நம்மள என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்லாம் வருத்தப்படுவோம். பட் இவங்களுக்கு அது மாதிரி எதுவுமே கிடையாதாட்டுங்க. இந்த சங்க கெட்ட கறி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கறியில ஒண்ணுமே இல்லையா, ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதை மாதிரி மாறி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க ஒருத்தவங்க தான் கண்ணில் சிக்கினாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, அவரும் ஒரு சம்பவம் செஞ்சு வச்சிருக்காரு. அது வேற லெவல் சம்பவம். ஸோ அந்த வீடியோவையும் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கல, நான் பார்த்தாவே புள்ள பிறக்கலாம். அப்படி சிவாஜிக்கு சொல்லுங்க. இதோட சொன்னாங்க எப்பயார் போடுவான்னு. எப்பயார் என் மயிருக்கு சமம். என்ன பண்ணுவான்? அப்பப்பப்பா, இவங்களுடைய கதைலாம் இருக்குல்லங்க, எங்க இருந்து இதை மாதிரி கதைலாம் பிடிச்சிட்டு வருவாங்கன்னு தெரியல. அவர் சொல்லக்கூடிய அந்த இதை பார்த்தீங்களா?
நான் அதை சொல்லிலாம் நான் திரும்ப பேசுறதுக்கு விரும்பல. ஏன்னா பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க, நம்ம வீட்லேயும் அந்த வீடியோலாம் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அதனால் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நான் பேச விரும்பல. நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கேருந்து இந்த கதையெல்லாம் இந்த 18+ கதையாக தேடி பிடிச்சி எங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜுக்குனே தேடி ஏதாவது இல்லை புக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நான் திமுகவே அவங்களுக்குன்னு ஒரு புக்கை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போல, தலைமை கழக பேச்சாளர்களுக்கு இதை மாதிரி 18+ ஸ்டோரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு 500 பேஜ் 600 பேஜில் வந்து ஒரு புத்தகம் போட்டு வச்சுருப்பாங்க போல. அதுலேருந்து இன்னைக்கு வந்து இந்த கதையை வந்து மேடையில் வந்து சொல்லி கைத்தட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க போல. ஸோ அதை மாதிரி வந்து மேடையில் இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு. எஃப்ஐஆர் அப்படின்னா ஒரு கேஸில் எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு நபருடைய வாழ்க்கையில் வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்படுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய கெரியரே மாறி போயிடும், அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம். பட் அதெல்லாம் வந்து எனக்கு இது அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு டைம் வாய் தவறி சொல்லிட்டாரா அப்படின்னு இல்லை, மேடைக்கு மேடை இந்த ஆள் இப்படி தாங்க பேசிட்டு இருக்காரு. பட் இவங்க நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஆதங்கமாக இருக்குது. இதுவே எக்ஸ் பேஜில் யாராவது ஒரு இது போட்டுடுறாங்க, ட்விட் போட்டுடுறாங்க, இல்லை வந்து ஏதாவது மீம்ஸ் போட்டுடுறாங்க அப்படின்னா உடனடியாக வந்து தேடி வந்து திமுகவை எதிர்த்தா நீ மீம்ஸ் போடுற, திமுகவை வந்து தப்பாக பேசி நீ ட்விட் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக 10-15 போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கைது அப்படிங்கிறது என்னமோ உலகத்திலே இல்லாத குற்றம், திமுக செய்யாத குற்றத்தை செஞ்சுட்ட மாதிரி வந்து கைது அப்படிங்கிறத பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சின்னதாக ஒரு ட்விட் ஒரு வார்த்தையில் தப்பாக போட்டதுக்கு. பட்டு பேசுகிற வார்த்தை எல்லாமே தப்பாக பேசுகிறாங்க. பட் இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்த முறை அவங்களுக்கு மேடையில் இடம் ஒதுக்கப்படாமல் நேரம் ஒதுக்கப்படாமல் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரிப்பா, போன டைம் தப்பாக பேசுனாங்க, இந்த டைம் வந்து திமுகவே பார்த்துட்டு இதை மாதிரிலாம் நம்ம ஸ்டேஜில் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் யார் தப்பாக பேசி யார் மோசமாக பேசி கைத்தட்டல் வாங்குறானோ அவனுக்கு தான் அடுத்த மேடையில் நீ போன டைம் 1/4 மணி நேரம் தானே பேசுனேன், இந்த டைம் நீ 1 மணி நேரம் பேசுகிறான், வெறும் கெட்ட வார்த்தையாக பேசுகிறான், வெறும் ஆபாச கதையாக பேசுகிறான் அப்படின்னு அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அவனை பேச சொல்கிற அந்த மனநிலை இருக்குல்ல. ஸோ அதை மாதிரி மனநிலை உள்ள ஒரு கட்சி தலைமை அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கட்சியை வழி நடத்துறாங்க அப்படின்னா அது எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே வந்து ரொம்பவே பயமாக இருக்குது. நம்மளுடைய அடுத்த தலைமுறை இருப்பாங்கல்ல, ஸோ இப்போ வளர்ந்து வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் யோசிக்கிறப்போ இவங்களெல்லாம் நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா அடுத்த தலைமுறையவே வீணாக்கிட்டு போயிடுவாங்க போல. நம்மளை வீணாக்குனது இல்லாமல் அடுத்த தலைமுறையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க போல அப்படின்னு தோணுது. இவங்கெல்லாம் பேசுறத பார்த்துட்டு தான் இப்போ நம்ம பார்த்த வீடியோலாம் தலைமை கழக பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் பேசுறத பார்த்துட்டு தான் இந்த அமைச்சர்கள் வந்து நினைச்சிருப்பாங்க போல, தூங்குறப்பவே யோசிச்சிருப்பாங்க போல, நாம பேசினா மட்டும் அவனும் கைத்தட்டவே மாட்டேங்கிறான், இதுவே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா கைத்தட்டுறான், இதே இந்த சேலம் சுஜாதா பேசினா கைத்தட்டுறான், ஸோ நாமளும் ஏதாவது ஒரு 18+ ஸ்டோரியை எடுத்துட்டு வந்து பேசி நாமளும் கைத்தட்டல் வாங்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பொன்முடி இந்த ஏவாவேலு தான் இந்த இப்போ ரீசெண்டாக வந்து 18+ ஸ்டோரி சொல்லி மாட்டினாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இதை மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த 7ஆம் அறிவில் வந்து உதிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களே கைத்தட்டல் வாங்குறாங்க, நாம் அமைச்சர் நாமளும் ஒரு கதையை சொல்லி கைத்தட்டல் வாங்குவோம் அப்படின்னு தான் இப்போ அந்த ஸ்டோரிக்கெல்லாம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாம் இந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா இப்போ தலைமை கழக பேச்சாளர்கள் பண்ணுற அழும்பையே தாங்க முடியல. பட் அமைச்சர்களும் கைத்தட்டல் வாங்குறதுக்காக, ஏன்னா இதை பேசினா மட்டும்தான் திமுக கூட்டத்தில் கைத்தட்டல் அப்படிங்கிறது வருது, வேற என்னத்தை அவங்க பேசுவாங்க? மிஞ்சி போனால் 4 பெண்களை கூப்பிட்டாந்து டான்ஸ் அப்படிங்கிற பேரில் பழைய பாட்டை போட்டு ஆட விடுவாங்க, இல்லை அப்படின்னா இதை மாதிரி பேசுவாங்க. வேற பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு புத்தகம் போட்டு வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கதையை படிச்சாந்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தவங்கலாம் நான் ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்க இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதை புலம்பணும். அதுக்காக தாங்க வந்தேன், புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். என் மனசில் இருந்த ஆதங்கத்தெல்லாம் உங்ககிட்ட கொட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இவங்க மத்தியில் நம்ம உண்மையாலுமே நம்மளுடைய குழந்தைகளை, நாம் பள்ளிக்கு அனுப்பக்கூடிய குழந்தைகளை, நாம் வளர்க்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச குழந்தைகளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல்லலாம் எவ்வளவு அந்த போக்சோ கேஸ் வந்து போடப்படுது, எவ்வளவு பேர் அதில் மாட்டுறாங்க, ஆசிரியர்கள் உட்பட எத்தனை பேர் மாட்டுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோ குழந்தைங்க ஆல்ரெடி சொசைட்டியில் வந்து ரொம்ப அப்படியே ஒரு நெருக்கப்பட்ட சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, உன்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப நம்ம ஒரு நெருக்கடியான சூழலில் தான் குழந்தைய வளர்த்துட்டு இருக்கோம். அந்த சூழலில் நம்மளை ஆட்சி பண்ணக்கூடியவங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்த்து கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான சமூகத்தில் சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை. நம்ம குழந்தைங்களை நம்ம பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்னா நாம் இதை மாதிரி விஷயங்களை பற்றி அவேராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் எதை மாதிரியான சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நாம் பார்க்கறது தான் உலகம் கிடையாது. நம்மளை சுற்றி ரொம்ப டாக்ஸிக்கான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, ரொம்ப டாக்ஸிக்காக. நம்ம அமைச்சர்னு மரியாதை கொடுக்குறோம், எம்பின்னு மரியாதை கொடுக்குறோம், பட் அவங்க வந்து இதை மாதிரி ஆபாச கதை சொல்லப்படுறப்போ ஸ்டேஜில் உட்காந்து கைத்தட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம்
நாம கவனிச்சா மட்டும்தான் இந்த சொசைட்டி எப்படி இருக்கு, அதுல நாம எப்படி பாதுகாப்பா இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பா நம்ம கொண்டு வரலாம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களை எப்படி இதை மாதிரி விஷயங்களை வந்து தெரியப்படுத்தி இதை மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்திலாம் நாம யோசிக்க முடியும். ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இதை மாதிரி மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது என்னுடைய சேனல், நான் வந்து பேசுறேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைச்சிக்காதீங்க. மக்களுடைய பிரச்சனையை எடுத்து நம்ம பேசுறோம். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து இன்ட்ரோல வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லலாம். இல்லப்பா நீ சொன்ன இந்த கருத்து எனக்கு தப்பா நான் ஃபீல் பண்றேன், இது இப்படி இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கூட நீங்க வந்து என்னை வந்து உங்களுடைய தம்பியாவோ அண்ணனாவோ பிள்ளையாவோ மகனாவோ எதா வேணாலும் நினைச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். தாராளமா வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா கமெண்ட்ஸ்ல வந்து நான் பார்க்கறேன் நிறைய பேர் வந்து அதை மாதிரி பேசுறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட சொல்லலாம், இதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் பேசக்கூடிய எல்லா கருத்தும் சரியா இருந்துரும் அப்படின்னு கிடையாது. சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சோர்ஸ் பண்ணி நான் எந்த அளவுக்கு அதை நியாயமா கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுல உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருக்கு அப்படின்னா அதையும் தெரிவிங்க. எங்க எல்லாருக்குமே அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கான அந்த உரிமை அப்படிங்கிறது உண்டு. ஸோ உங்களுடைய கால் வரும் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன். நன்றி.